ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். ஒரு குழந்தை போல நான் உன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ச்சிக்கும் போது என் யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ச்சிக்கும் போது என் யூதராஜ சத்தத்தை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே சபை முழுவதும் எனக்கு எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. உந்தன் தோள்கள் நான் கீழவே பயமின்றி வாழ்ந்திடுவே. நான் பிடித்து கொள்ளுவேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் அன்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் அன்பனாக நீரே என்னை உங்க சதத்தை உயர்த்தி தூக்கி சுமப்பீர். தூக்கி சுமப்பீர் வாழ்நாள் எல்லாம். உங்கள் தோள்கள் நான் கீழவே பயமின்றி இயேசுவே தூக்கி சுமப்பீர். நாங்க சொல்ல போகிறோம். இனி நான் அல்ல நீரே இயேசு. உண்மை அவரே ஒரு முறை சதத்தை உயர்த்தி இயேசு நாயகா இயேசு நாயகா
முழுவதும் நீடானல் நீரே இயேசு நாயகா. மணபாரத்தி நேரங்களில் மனவேதனையின் வேளையில் மனம் உருகின துதிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. மணபாரத்தி நேரங்களில் மனவேதனையின் வேளையில் மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. 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 வியாதி நேரத்தில் மருத்துவரே. துக்க வேளையில் ஆறுதலே. கோடும் வெயில் தனில் நீலனவரே. எந்தன் இயேசு வல்லவரே. எந்தன் இயேசு வல்லவரே. எந்தன் இயேசு வல்லவரே. எந்தன் இயேசு வல்லவரே. கண்களை மூடி அந்த தேவ பிரசன்னத்துல அப்படி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய துக்கமானாலும் சரி, உங்க பிரச்சனை வரும் பொழுது எங்க துக்கம் எல்லாம் மாறும் ஆண்டவரே. உங்க பிரச்சனை வரும் பொழுது எங்களுக்கு அது ஆறுதலா இருக்கும், அது எங்களுக்கு பலனா இருக்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் அந்த பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த பிரச்சனை எங்க மத்தியில் இன்னைக்கு கடந்து வரட்டும். நாங்க மனிதனுடைய பலத்தை நம்பி வரலப்பா, உங்க பிரச்சனத்தை நம்பி வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் அந்த பிரச்சனம் இப்பொழுது எங்களை மூடுவதாக, இப்பொழுது எங்களை மூடுவதாக, இப்பொழுது எங்களை நிரப்புவதாக. சகரகா ஒரு நாளும் கைவிடாரே. ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் கைவிடாரே. ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையில். மறுபடியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு நாளும் எந்தன்
சொல்லுங்க. இயேசுவே நீ எவ்வளோ நல்லவருப்பா, நீ எவ்வளோ நல்லவர், நல்லவரே அப்பா. இயேசு வல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே. கண்களை மூடி அப்படி 2 கரங்களை வைத்தி ஒரு விஷயம் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நீங்க சொல்லணும். எவ்வளோ நல்லவர், நம்மளை எந்த சூழ்நிலையில் விட்டு கொடுக்காதவர், நம்மளை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் எதையும் சொல்லாமல் செய்ததில்லை. எந்த ஒரு காரியமும் ஒரு குடும்பத்தில் நடக்கிறதா தேவ பிள்ளைகளுக்கு அது தெரியாம ஆண்டவர் மறைச்சு வச்சதில்லை. அவ்வளோ நல்லவர், அவ்வளோ அன்புள்ளவர், அவ்வளோ நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். அவ்வளோ பெரிய துக்க நாளும் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது என் துக்கம் எல்லாம் மாறுதான். மனபாரத்தின் நேரங்களில், மனவேதனையின் வேளையில், மனம் உருகின ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு மனபாரம் இயேசு நல்லவர், எந்தன் இயேசு நல்லவரே, எந்தன் இயேசு நல்லவரே, எந்தன் இயேசு நல்லவரே, எந்தன் இயேசு நல்லவரே. இயேசு எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், என் கூடவே இருந்திருக்கிறார். எனக்கு அவர் ஆறுதலாய் பலனா என் நம்பிக்கையா இருக்கிறார். இந்த கால வேளையிலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. எத்தனை பேர் சொல்றீங்க என் நம்பிக்கை வீண் போகாது? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு இந்த வருஷத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். யெகோவா ஈரே, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா. சொல்லுங்க, இயேசு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வா. காரியம் தொடங்க போகுது, புதிய கிருபைகள் பெருக போகுது. புதிய காரியம் தொடங்க போகுது, புதிய கிருபைகள் பெருக போகுது. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா
யெகோவாயிரே யெகோவாயிரே. இரும்பு தாழ்பா முறிய போகுது, வெண்கல கதவு உடைய போகுது. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. வனாந்திரம் வயல்வெளியா மாற போகுது, அவாந்திரம் ஆறுகளா ஓட போகுது. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நன்மை கிருபை வர போகுது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் உயர போகுது. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. செங்கடல் ரெண்டா கிழக்க போகுது, எரிகோ கோட்டை விழ போகுது. யெகோவாயிரே கண்ணீரும் கவலையும் மாற போகுது, சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்க போகுது. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. புதிய காரியம் தொடங்க போகுது, புதிய கிருபைகள் போகுது. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நல்லபடி கையை தட்டி சொல்லுங்க நல்லா இன்னும். அருமையான பிரதர் அனு ஜேக்கப் நம்ம சபை, அவர் நம்ம ஊழியக்காரர், நம்ம சகோதரர் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி பிரதர் அனு ஜேக்கப், பிரதர் கிங்ஸ்லி. Shall we all rise to our feet for a moment? ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். I would like to sing one Malayalam song. நான் ஒரு மலையாள பாடலை பாட விரும்புகிறேன். That song says like this. அந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது. Lord, I will not love anything more than you. ஆண்டவரே, உம்மை தவிர நான் வேறு எதையுமே அதிகமாக நேசிக்க மாட்டேன். Because you are my everything. ஏனென்றால் நீரே எனக்கு எல்லாமானவர். Because you are my first love. நீரே என்னுடைய முதல் அன்பு. Amen. Lord, I want to be in you. ஆண்டவரே, நான் உமக்குள்ளே இருக்க விரும்புகிறேன். Every eye be closed. எல்லா கண்களும் மூடப்படட்டும். Let's open our mouth and begin to praise Jesus. நாம் ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே ஸ்தோத்திரித்து உயர்த்துவோம். അങ്ങേക്കാ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. അങ്ങേക്കാ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. അങ്ങേക്കാ വേറെയൊന്നിനെയും
സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. നീ എനിക്കായി ചെയ്തതും നീ എനിക്കായി ചെയ്തതും നീ എനിക്കായി ചെയ്തതും നീ എനിക്കായി ചെയ്തതും ഒരു കണ്ണും അത് കണ്ടിട്ടില്ല, കാതുകളും അത് കേട്ടതില്ല, ഹൃദയത്തിൽ തോന്നിയതില്ല. ഒരു കണ്ണും അത് കണ്ടിട്ടില്ല, കാതുകളും അത് കേട്ടതില്ല, ഹൃദയത്തിൽ തോന്നിയതില്ല. അങ്ങേക്കാൾ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. അങ്ങേക്കാൾ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. Hallelujah, 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 hallelujah. ആദിനുമന്ദിരമായോനേ, ജീവൻ ഉറവിടമായോനേ, ഞാനോ നിത്യം ജീവിപ്പാൻ സ്വയം യാഗമായോനേ. ആദിനുമന്ദിരമായോനേ, ജീവൻ ഉറവിടമായോനേ, ഞാനോ നിത്യം ജീവിപ്പാൻ സ്വയം യാഗമായോനേ. അങ്ങേക്കാൾ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. അങ്ങേക്കാൾ വേറെയൊന്നിനെയും സ്നേഹിക്കില്ല ഞാൻ യേശുവേ. വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുപോരാ യേശുനാഥാ, നിന്റെ സ്നേഹം വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുപോരാ യേശുനാഥാ, നിന്റെ സ്നേഹം ഇല്ലാതിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഒന്നും അല്ലാതായി മാറിയേ. ഇന്നുള്ളത് മുഴുവനും നിൻ ജീവന്റെ ദാനമല്ലോ. നീയില്ലാതിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഒന്നും അല്ലാതായി മാറിയേ. ഇന്നുള്ളത് മുഴുവനും നിൻ ജീവന്റെ ദാനമല്ലോ. ഹല്ലേലൂയാ, 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 ആമേൻ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ, hallelujah. Come on everybody, lift up your hands and worship. കൈകളെ ഉയർത്തി ആരാധിപ്പோம். Hallelujah, 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 amen. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah. Come on once again. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Amen. Oh, hallelujah. Amen. Father, we want to thank you for this precious, wonderful morning. ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி We சொல்லுகிறோம். thank you. You are a mighty and everlasting Father. ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர், நீர் நித்திய ஆனந்தம் உள்ளவர். உம்மை நாங்கள் We know there is ஸ்தோத்திரிக்கிறோம். no one like you. ஆண்டவரே உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை. There is nobody to love us as the way you love us, O God. நீர் எங்களை நேசித்தது போல வேறு ஒருவரும் எங்களை There is நேசிக்கவில்லை. nobody who can care for us as the way you care for us, O God. நீர் எங்களுக்காக அக்கறை உள்ளவராய் இருப்பது போல வேறு ஒருவரும் எங்களை And குறித்து this அக்கறை morning we உள்ளவர் அல்ல. pray that your glory would manifest in a mighty way upon our life. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில உம்முடைய மகிமை பலத்த விதமாய் வெளியரங்கமாகும் We இந்த know காலையிலே there is ஜெபிக்கிறோம். life and power in your word. உம்முடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது Tonight, என்று this morning I அறிந்திருக்கிறோம். pray that the power of the word will be released upon the church. ஆண்டவரே இந்த காலையிலே ஜெபிக்கிற இந்த சபையிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமை The வெளிப்படுவதாக. word will bring forth signs and wonders tomorrow. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றட்டும் என்று In ஜெபிக்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். As you remain standing, தயவு செய்து நில்லுங்கள். if you have your Bible with you, please turn with me to the same passage which we read yesterday, Romans chapter 8, verse 19. உங்களுடைய வேதத்தை நின்ற வண்ணமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றைய தினம் நான் வாசித்த அதே வேத பகுதிக்கு கடந்து வருவோம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 19வது வசனம். For the earnest expectations of the creation eagerly waits for the revelations of the sons of God. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. Say amen. ஆமென் என்று சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கள். ஆமென். Look at your neighbor and say it says about you. உங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்களை பத்தி தான் சொல்லி இருக்கு. Hallelujah. ஹalleluya. Creations are eagerly waiting for the sons of God to manifest. எல்லா சிருஷ்டிகளும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்துக் Are கொண்டிருக்கிறது. you ready for a shift in your life? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாற்றத்திற்காக நீங்கள் ஆயத்தமா? Are you ready for a change? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் ஆயத்தமா? Are you ready to walk into your next level? அடுத்த பரிமாணத்திற்குள்ளே போவதற்கு நடப்பதற்கு ஆயத்தமா? Even yesterday night I said, this word transformed my life. நான் நேற்றைய தினம் இரவு சொன்னேன், இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மறுரூபமாக்கினது என்று. And when God began to give the revelations of this word, இந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொழுது I begin to see marvelous things happening in my life and through our life. என்னுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அதிசயமான காரியங்கள் நடப்பதை நான் So பார்த்தேன். this morning, if you are ready to do something great and extraordinary for the kingdom of God, you have a word from the Lord. இன்று காலையிலே நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அசாதாரணமான பலத்தை ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தீர்களானால் இன்றைக்கு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. The moment when we understand how privileged we are in Christ Jesus, we will be able to walk in victory. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எவ்வளவு ஸ்லாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பட்சத்திலே நாம் ஜெயத்திலே நடக்கிறவர்களாய் இருப்போம். Especially every department heads, every leaders of this church, every pastors, every young people who are in the choir team, all the young people, you need to listen to this message very carefully. இந்த சபையில உள்ள ஒவ்வொரு துறையில் இருக்கிற துறை தலைவர்கள், சபையில் இருக்கிற வாலிபர்கள், பாடல் குழுவினர்கள், சபையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை மிக கவனமாய் கவனிக்க நான் கேட்கிறேன். I said yesterday, the greatest enemy of our life is not Satan. The greatest enemy of our life is our ignorance. நான் நேற்றைய தினம் மாலையிலே பகிர்ந்து கொண்டேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய எதிரி என்பது சாத்தான் அல்ல, நம்முடைய அறியாமை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய எதிரி என்று. Why Jesus, Satan cannot defeat Jesus.
Jesus. ஏன் சாத்தானால் இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை? The reason is Satan know that Jesus knows Satan is defeated. சாத்தானுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் தான் தோற்கடிக்கப்பட்டவன் என்று, இயேசுவுக்கு தெரியும் என்று சாத்தானுக்கு தெரியும். Amen. The very moment Satan come to know that you and me also understood the real fact, he cannot touch you. இதே காரியத்தின் சத்தியத்தின் உண்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிற பட்சத்திலே உங்களையும் என்னையும் சாத்தான் தோற்கடிக்க முடியாது. No, Romans chapter 8 verse 16 the Bible says, ரோமர் 8வது நிருபம் 16வது வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, the Bible says the Spirit himself, amen, witness to the spirit of us that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். Even if you don't witness, நீங்கள் ஒருவேளை சாட்சி கொடுக்காமல் the இருக்கலாம், Bible says, ஆனால் நான் the சொல்லுகிறேன், Spirit, the Bible says, வேதம் சொல்லுகிறது, the Spirit of God confess or testify to our spirit. ஆவியானவர் உங்கள் ஆவியோடு கூட அதை அறிக்கை செய்கிறார், அதை சாட்சி பகிர்கிறார். The very moment Jesus took baptism under the hands of John the Baptist, யோவான் ஸ்நானகனாலே இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது the Bible says heavens were open. வேதம் சொல்லுகிறது வானம் திறக்கப்பட்டது. The Lord began to speak through heavens. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். Here is my son. இது என்னுடைய நேசகுமாரன். Hear he him. நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள். Here is my son. இவர் என் நேசகுமாரன். Hear he him. நீங்கள் இவருக்கு செவி The கொடுங்கள். Spirit of God testifies about his son. ஆவியானவர் தன்னுடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Listen to this very carefully. இதை கவனமாய் கவனியுங்கள். Why the Spirit of God has to testify? ஏன் ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும்? The Lord, the Lord want Satan to understand through this son only I am going to reverse the things back. ஆண்டவர் இந்த குமாரன் மூலமாகத்தான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப போகிறார் என்பதை சாத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். Everything that has the spirit of intelligence should know that he is my son. உணர்வுள்ள ஆவியை உடையவர்களுக்கு யாவருக்கும் இவர் என்னுடைய குமாரன் என்று தெரிந்திருக்க வேண்டும் என்று My beloved people of God, என் அருமையான தேவனுடைய the பிள்ளைகளே, very moment you accept Jesus as your personal savior, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்து, the very moment you declare Jesus as your personal savior, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் அறிக்கை செய்த அந்த நிமிஷத்திலிருந்து, this is what is happening. இதுதான் உங்களுக்கு நடைபெற்ற காரியம். Heaven is declaring. பரலோகம் அதை அறிக்கை செய்கிறது. Heaven is declaring. பரலோகம் அதை அறிக்கை செய்கிறது. He is my beloved. இவன் என் நேசகுமாரன். Here he is. நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள். You are not ordinary people. நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. Look at somebody and say you are not ordinary பக்கத்துல people. உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரணமானவர் அல்ல. You are the child of God. நீ தேவனுடைய பிள்ளை. You are not attested by any organization. நீ ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினாலே முத்திரிக்கப்பட்டவன் அல்ல. You are not attested by somebody. நீ யாரோ ஒருவனாலே அங்கீகரிக்கப்பட்டவன் You அல்ல. are attested by the Spirit of God. தேவ ஆவியினாலே நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாய். You are attested by the Spirit of God. தேவ ஆவியினாலே நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாய். Attested by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறாய். Amen. ஆமென். That's our identity. அதுதான் நம்முடைய அடையாளம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Everybody is having, the leaders are having identity card. எல்லா துறை தலைவர்கள் எல்லாரும் ஒரு ஐடென்டி கார்டை போட்டிருக்கிறார்கள். So you identify them by the identity card. அந்த கார்டை பார்த்து இவர்கள் யார் என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள். This is what heavens did. இதுதான் பரலோகம் செய்தது. Amen. I have put the identity card saying he is my beloved. அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார், இவன் என் நேசகுமாரன். Amen. ஆமென். The identity card of a church is having value. இந்த சபைக்கு இருக்கிற ஒரு ஐடென்டி கார்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. Amen. ஆமென். Whomever carry this tag, we respect them. அந்த ஐடென்டி கார்டை யார் போட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்தால் நாம் கனப்படுத்துகிறோம். We know that person who carry the identity card can meet my need. இந்த அடையாள அட்டை அணிந்திருக்கிற இந்த மனிதன் என் தேவையை சந்திப்பான் என்று அவரை பார்த்தவரை நமக்கு தெரியும். This is why heavens have declared you are my beloved. அதனால் தான் பரலோகம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். So that the world will know my children can meet their need. அப்பொழுது இந்த உலகத்திற்கு தெரியும் தேவ பிள்ளைகள் உலகத்தின் தேவையை சந்திப்பார்கள் என்று. That's what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. Creations are waiting for the sons of God.
சிருஷ்டிகள் தேவ புத்திரர்களுக்காக வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. Now listen to me very carefully. ரொம்ப கவனமா என்னை கவனியுங்கள். Another 5 minutes you have to be very keenly listening to me. ஒரு 5 நிமிடம் மிக தெளிவாக நுட்பமாக நீங்கள் என்னை கவனிக்க Or கேட்கிறேன். else it can bring confusion. இல்லை விட்டால் இது உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். Amen. Tell me, who is Jesus? நீங்கள் சொல்லுங்கள், இயேசு யார்? Jesus is God or Son of God? இயேசு தேவனா இல்ல தேவகுமாரனா? Is Jesus, no, I want you to listen to me very carefully. மிக கவனமாய் கவனியுங்கள். Jesus is God or Son of God? இயேசு தேவனா தேவகுமாரனா? தேவகுமாரன். ஓ தேவன் அல்ல. அப்ப தேவன் இல்லையா? Listen. கவனியுங்கள். Luke chapter 3:38. லூக்கா 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் யாரு? Amen. ஆமென். Adam is a son of God. ஆதாம் தேவனுடைய குமாரன். So who is Jesus? அப்ப இயேசு யாரு? Super. You know, this revelation made me to sit for 1 hour inside the room. இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்த உடனே 1 மணி நேரம் நான் அந்த அறையில அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். I was also confused like how you are. இப்போ நீங்க குழம்பி இருக்கிறது போல நானும் குழம்பி இருந்தேன். But you won't be confused. ஆனா நீங்க குழம்ப போறது இல்ல. I have the answer from heaven. அதற்கு உங்களுக்கு பதில் நான் இன்றைக்கு கொண்டு God வந்திருக்கிறேன். has given me the answer. Listen. ஆண்டவர் அதை இந்த வசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். Luke 1:32. லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். குமாரன் என்னப்படுவார். குமாரன் என்று எண்ணப்படுவார். Listen, he will be called as the son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். Who is Jesus? இயேசு யார்? 100% Jesus is God. இயேசு 100% அவர்தான் தெய்வம். And why he became 100% man? அவர் ஏன் 100% மனிதனாய் மாறினார்? That is what we are going to see. அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். I want somebody to give me a car key. யாராவது ஒரு கார் சாவி எனக்கு கொடுங்க, ஒரு கார் சாவி. Okay. He gave me as a gift. இந்த கார் சாவி எனக்கு பரிசா கொடுத்திருக்கிறார். சாவி மட்டும் தான் நீங்க பார்த்த. You saw only the car key. நீங்க கார் சாவியை தான் நீங்க பாத்தீங்க. But I have the car outside. ஆனா இந்த இதுக்குரிய காரை நான் எனக்கு வெளியே இருக்குது. Hello. Understand this revelation. இந்த வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். See, God, தேவன் created Adam. ஆதாமை அவர் உண்டாக்கினார். The Bible says Adam is the son of God. ஆதாம் தேவனால் உண்டானவன், தேவகுமாரன் என்று வேதம் சொல்கிறது. Do you know what the Lord said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Adam, I am giving you the key of authority. ஆதாமே, இந்த அதிகாரம் என்ற சாவியை நான் உனக்கு தருகிறேன். Do you know why? ஏன் என்று தெரியுமா? Because you are my son. ஏனென்றால் நீ என் மகன், என் குமாரன். So he has the key now. இப்போ அவன் கையில அந்த சாவி இருக்குது. And God said, ஆண்டவர் சொன்னார், rule and subdue the earth. இந்த பூமியை ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்து என்றார். God didn't say, ஆண்டவர் இப்படி சொல்லல, I will rule, நான் ஆளுவேன், you live. நீ வாழு. The Lord said, ஆண்டவர் சொன்னார், rule and subdue. நீ ஆண்டு கொண்டு அவைகளை கீழ்ப்படுத்து. So one day he saw a huge animal. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய மிருகத்தை பார்க்கிறார். He said, from today, அவர் சொன்னார், இன்று நாளிலிருந்து I am operating my key. நான் என் சாவியை பிரயோகிக்கிறேன். The key of authority. அந்த அதிகாரம் என்ற திறவுகோல். From today you will be called as elephant. நீ இன்றிலிருந்து யானை என்று அழைக்கப்படுவாய் என்று அவன் சொன்னார். யானை என்ன சொன்னார்? இப்படி யானை என்ன சொன்னது? சரின்னு சொல்லி தலையாட்டிருச்சு. The Bible never says that God named. The Bible says Adam named. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எந்த மிருகத்திற்கும் பெயர் வைக்கவில்லை, ஆதாம் தான் பெயர் வைத்தான். God, Adam was moving in the authority. ஆதாம் அந்த அதிகாரத்திலே நடக்கிறான். So one day Satan was noticing everything. இத ஒரு சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். He was thinking God will move. அவன் நினைச்சா ஆண்டவர் வந்து இங்கே நடமாடுவார் என்று. But he understood one thing. ஆனால் அவனுக்கு ஒன்றை புரிந்து கொண்டான். God of Eden, Adam is ruling and subduing. இந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் உலாவிக் கொண்டு ஆதாம் இந்த கீழ்ப்படுத்தி இருக்கிறான் என்று. All because he has an identity of God. ஏன் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So Satan was not against Adam. சாத்தான் ஆதாமுக்கு விரோதமானவன் அல்ல. Satan was against
the authority. அந்த அதிகாரத்திற்கு விரோதமானவன். This morning you need to understand Satan is not against you, Satan is against your purpose. இந்த காலையிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு எதிராய் சாத்தான் அல்ல, உங்களுடைய நோக்கத்திற்கு எதிராய் சாத்தான். Amen. Amen. Satan is against the very purpose of your life. உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் முன்குறித்த நோக்கத்துக்கு எதிராய் தான் சாத்தான் Do இருக்கிறான். you know what Satan did? சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? Took the keys. இந்த சாவியை பிடிந்து கொண்டான். சாவி மட்டும் தான் எடுத்த. சாவியை மட்டும் தான் எடுத்தான். பாஸ்வேர்ட் தெரியல. அதற்குரிய திறவுகோல் வார்த்தை தெரியல, பாஸ்வேர்ட் தெரியல. I will tell you what is password later. அந்த பாஸ்வேர்ட் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். At the end of the sermon I will tell you. இந்த செய்தியினுடைய முடிவிலே நான் அதை சொல்லுகிறேன். So he took the keys. அந்த சாவியை அவன் எடுத்துக்கொண்டான். At least he got the keys. ஒரு சுமார் நாள் சாவியாவது அவன் கையில கிடைச்சிருச்சு. Always he used to take and say, அவன் அதை எடுத்து சொல்லுவான், I don't know the password. இதை குறித்து பாஸ்வேர்ட் எனக்கு தெரியல. At least I have the keys. எனக்கு ஆனா என் கையில இந்த சாவி இருக்கு. So he was very happy with the keys and he kept it in the hell. இதை இந்த சாவி அவன் கையில வச்சிருந்தான், அதை அவன் பாதாளத்திலே வைத்திருந்தான். He thought nobody will come and take it. அவன் நினைச்சான் இந்த சாவி யாரும் வந்து நம்மட்ட நீ பறிக்க மாட்டாங்கன்னு. It will remain with me forever. நித்திய காலமா இது என்னோட தான் இருக்கும்னு அவன் நினைச்சான். He never knew that one day one person will come down to the Hades to take the keys back. ஒரு நாள் ஒருவர் பாதாளத்திற்குள்ளே இறங்கி வந்து இந்த திறவுகோலை எடுப்பார் என்பதை அவன் அறியாதிருந்தான். My question, why he came? என்னுடைய கேள்விதான், ஏன் அவர் வந்தார்? Why God has to come down as a son of God? ஏன் தேவன் ஒரு குமாரனாக பூமியிலே வெளிப்பட வேண்டும்? Because our God is a God of order and legal authority. ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் முறைப்படியும் ஒழுங்கின்படியும் செய்கிறவர். Because God have given Adam the legal authority. ஏனென்றால் ஆண்டவர் ஆதாமுக்கு சட்டபூர்வமான அதிகாரத்தை கொடுத்திருந்தார். So God has to take the form of a son to take back the authority and give back to Adam. ஆகவே ஆண்டவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்து ஆதாம் இழந்து போன இந்த அதிகாரத்தை மீண்டும் பெற்று ஆதாமுக்கு கொடுப்பதற்காக வந்தார். He has to become the son of God. அவர் தேவ குமாரனாக வெளிப்பட வேண்டியது அவசியமானது. Why? ஏன்? So that he can take back the keys. ஏனென்றால் அவர் வந்து அந்த சாவியை எடுத்துக்கொள்வதற்கு and give back to you and me, the sons of God. தேவனுடைய புத்திரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த சாவியை கொடுப்பதற்காக. But what is happening now? ஆனா இப்போ என்ன நடக்குது? இந்த சாவி பாக்கெட்டுக்குள்ள வச்சு, இந்த சாவி பாக்கெட்டுக்குள்ள வச்சு, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா, Lord do something கூப்பிடுறோம். Do you know what God says? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? சாவி உங்க கையில தான் இருக்கு. சாவி உன் கையில தான் இருக்கு. This morning if your eyes are open about the power of this key, இந்த சாவியினுடைய வல்லமையை குறித்த காரியத்தை அறிந்து கொள்ள இந்த காலையில் உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் you will see marvelous things. நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். இது சிறிய சாவி. இது சின்ன சாவி. You know, with this small key, இந்த சின்ன சாவியை வச்சு I am opening and using the big car. ஒரு பெரிய காரை நான் திறந்து பயன்படுத்துகிறேன். This key only you saw. இந்த சாவியை தான் நீங்க பாக்கீங்க. But I know there is a car, amen, with the, you know, with is attached to this key. ஆனால் நான் இந்த சாவிக்கோடு சேர்த்து ஒரு கார் பொருத்தப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். Amen. Amen. You are able to see only the chavi. நீங்க இந்த சாவியை மட்டும் தான் பார்க்க முடியுது. But I know what is the car which is attached with this key. ஆனால் எனக்கு தெரியும் இந்த சாவி பொருந்தக்கூடிய கார் எது என்று. இது தெரியலனா, இது தெரியலன்னா இத வச்சு காது தான் குடைய முடியும். This is what we are doing. இதைத்தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். If I give this car key to small child, இந்த சாவியை நான் ஒரு சின்ன பையன்ட்ட கொடுத்தா, do you know what he will do? அவன் என்ன செய்வான் தெரியுமா? He will put in the lock of the cycle or scooter. அவன் இத கொண்டு போய் சைக்கிள்லயோ ஸ்கூட்டர்லயோ போய் சொருகி பாப்பான். Why? ஏன்? Ignorance. அறியாமை. Hello. ஹலோ. பென்ஸ் கார் சாவி தான் கையில வச்சிருக்கு. கையில வச்சிருக்கிறது பென்ஸ் கார் சாவி. அது சைக்கிள்ல தான் போட்டுட்டு இருக்கு. ஆனா அத கொண்டு போய் சைக்கிள்குள்ள விட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Church, சபையே, understand your privilege. உங்களுடைய ஸ்லாக்கியத்தை அறிந்து கொள்ளுங்கள். Listen, God can do anything without us. நம்ம இல்லாம ஆண்டவரால எதையுமே செய்ய முடியும். முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? But we cannot do anything without God. ஆனால் ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. Correct? கரெக்ட்டா? But the beauty is God will not do anything without us. ஆனா அதுல பெரிய அழகு என்னன்னா நீங்க இல்லாம ஆண்டவர் ஒண்ணே செய்ய மாட்டார்.
Amen. Amen. Now the science have developed in a way that we have invented car without driver. இப்பொழுது விஞ்ஞானம் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. டிரைவரே இல்லாம காரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். Even train is running without the loco pilot. ஒரு ட்ரெயினை இயக்குகிற ஒருவர் இல்லாமலே ட்ரெயின் போகிற மாதிரி இப்பொழுது தொழில்நுட்பத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். First time when I went to Japan. நான் ஜப்பானுக்கு முதல் முறை போயிருக்கும் பொழுது From Tokyo I was traveling in train. நான் டோக்கியோவில் இருந்து ட்ரெயின்ல பிரயாணப்பட்டேன். Pastor said you take we'll book a flight for you from Tokyo to the place which you are supposed to come. அந்த பாஸ்டர் இடத்துல சொன்னார் நீங்க டோக்கியோவில் இருந்து நியமிக்கப்பட்ட இடத்துக்கு வருவதற்கு விமானத்திலே டிக்கெட் பதிவு செய்கிறோம் என்று. Because I heard about the bullet train I said I will come in bullet. நான் இந்த புல்லட் ட்ரெயினை குறித்து கேள்விப்பட்டதனா நான் அவர் இடத்துல சொன்னா நான் புல்லட் ட்ரெயின்ல வர்றேன்னு. So he said okay. அவர் சொன்னார் சரி. So bullet train run in magnet power. இந்த புல்லட் ட்ரெயின் காந்த சக்தியிலே இயக்கப்படுகிறது. It won't touch the rail, it won't touch the line also. அது தரையையும் தொடுவதல்ல மின்சார கம்பிகளையும் தொடுவதல்ல. It will touch in it will travel in magnet. அது காந்த சக்தியினாலே பறந்து போகும். Almost 700 kilometers I went. நான் 700 கிலோமீட்டர்கள் அதிலே பயணித்தேன். I reached the place. ஒரு இடத்தை வந்தடைந்தேன். Everybody put garland, they welcomed me. எல்லாரும் எனக்கு மாலை போட்டு என்னை வரவேற்றார்கள். And pastor said, அந்த போதகர் சொன்னார் there is no driver in the train. அந்த நீங்க வந்த ட்ரெயின்ல டிரைவரே கிடையாது. I said you should have told me before I would not have come. நான் சொன்னேன் நீங்க முதல்லயே சொல்லி இருக்கணுமே நான் அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கவே மாட்டேனேன்னு. See, science have developed like that. விஞ்ஞானம் இப்படி வளர்ந்திருக்கிறது. If God want, he can make a church without a pastor. இப்போ ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு போதகர் இல்லாம ஒரு சபையை அவரால உருவாக்க முடியும். But அவர் செய்யவே மாட்டார். ஆனால் அவர் அப்படி செய்யவே மாட்டார். That is why you are here. அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். That is why we are so privileged. அதனால தான் நாம் அந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். You know why? உங்களுக்கு தெரியுமா ஏன்? God has given us the legal authority. ஆண்டவர் நமக்கு சட்டப்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The very moment you understand the privilege what you have. நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்த அறிவு உங்களுக்கு வரும் பொழுது when you understand the authority what you carry, நீங்கள் சுமந்து செல்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது you will begin to walk victoriously. நீங்கள் ஜெயத்திலே நடப்பீர்கள். Many times we say, अनेक நேரம் நாம் சொல்லுகிறோம், Lord at least use me like Elijah, Lord. ஆண்டவரே என்னை எலியாவை போலயாவது பயன்படுத்தும். Lord use me like Moses. ஆண்டவரே மோசேயை போல என்னை பயன்படுத்தும். Many times we cry and pray. अनेक நேரம் நாம் அழுது ஜெபிக்கிறோம். There is nothing wrong in that. அதை குறித்து எந்த தவறும் இல்லை. But one day I was praying like this. ஒரு நாள் நான் அதை போல ஜெபித்துக் கொண்டிருந்தேன். God was speaking to me. ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். God said, ஆண்டவர் சொன்னார், Anu Jacob, if I give you a chance to interview Elijah, நான் ஒருவேளை நீ எலியாவை சந்தித்து ஒரு நேர்முக காணல் நடத்த ஒரு வாய்ப்பு கொடுத்தால், you have to ask a question like this. நீ அவனிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். எலியா, are you happy with the season which you lived in? நீங்க வாழ்ந்த காலத்துல இருந்ததை குறித்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. Do you know what Elijah will say? எலியா என்ன சொல்வார் தெரியுமா? No. இல்ல. It would have been great if I am born when Jesus, amen, era came. இயேசு வந்த அந்த நாட்களிலே நான் பிறந்திருப்பேன், ஆனால் அது எனக்கு பெரிய சாக்கியமா இருந்திருக்கும் என்று சொல்லியிருப்பான். In other word I will say, இன்னொரு வார்த்தையில நான் சொல்வேன், ஆனால் we are living in a scenario where the old covenant mighty men of God dreamt of. இந்த நாம் வாழ்கிற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் வாழ விரும்பின இடத்திலே நீங்கள் நானும் வாழுகிறோம். Amen. The people of God prophesied. தேவ மனிதர்கள் தீர்க்கதரிசனமாய் சொன்னார்கள். The people of God dreamt in such a scenario. அதை குறித்த ஒரு பெரிய காட்சியை அவர்கள் கண்டார்கள். But God has given you and me the privilege to live in such a scenario. இப்படிப்பட்ட காட்சியான அவர்கள் கண்ட இடத்திலே வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது தெரியாம ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா. Do you know what God says? ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஏற்கனவே செஞ்சிட்டார், ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று, இனி நீதான் செய்யணும், இனி நீதான் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. We always say God manifest. ஆண்டவரே வெளிப்படும் என்று நாம் சொல்லுவோம். You know what God says? ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? 2017 years back I already manifested. நான் 2017 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே வெளிப்பட்டுட்டேன். 2017 நீதான் வெளிப்படணும். 2017 நீங்கள் தான் வெளிப்பட வேண்டும். Am I making some sense to you this morning? நான் உங்களுக்கு ஏதாகிலும் புரிந்து கொள்கிற மாதிரி பேசுகிறேன் அந்த காலையிலே? Are you able to understand what I am saying? நான் சொல்லுகிறத உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? The day one, if you are, the day one which you are born, நீங்கள் பிறந்த அந்த நாளிலே,
till now, இந்த நாள் வரைக்கும், or the day one which you are born again till now, நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும், if you are praying the same prayer, நீங்கள் இதே ஜெபத்தை செய்து கொண்டிருப்பீர்களானால், I want you to understand you have not understood the privilege you have in Christ Jesus. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற ஸ்லாக்கியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று The விரும்புகிறேன். very moment you understand your privilege in Christ, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற வேளையிலே, you will not say, நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள், ஏதாவது செய்யுங்க. அப்பா ஏதாவது செய்யுங்க. You will say, we will do it together, oh God. ஆண்டவரே வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து செய்வோம் We will do சொல்லுவீங்க. it together. நம்ம சேர்ந்து செய்வோம். Do you know why? ஏன் தெரியுமா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, we are joined heirs with Christ. நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். We are joined heirs with Christ. நாம் அவரோடு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இது தெரியாம ஏதாவது செய்யுங்க. Do you know what Jesus says? இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? ஏய், understand what I have done. நான் செஞ்சதை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. Through my precious blood. உன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால். Do you know what happened? என்ன நடந்து தெரியுமா? You are become joined heirs with me. நீ என்னோடு கூட உடன் சுதந்திரனாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். I died for you. நான் உனக்காக மரித்தேன். I took the wages of death. நான் மரணத்தின் அந்த மரண சம்பளத்தை எடுத்துக்கொண்டேன். I became a curse for you. உனக்காக நான் சாபமானேன். But we together going to reign. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரசாளுவோம். We are going to reign together. நாம் சேர்ந்து அரசாளுவோம். Do you know why? ஏன்? Because ஏனென்றால் along with Christ, இயேசுவோடு கிறிஸ்துவோடு கூட we together are seated in heavenly places. கிறிஸ்துவோடு கூட நாம் பரலோகத்திலே அமர்ந்திருக்கிறோம். கசாரையில தான் அமர்ந்திருக்க இன்னும். No. இல்லை. We think we are even sitting in the chair even now. நம்ம இப்பவும் சபை சேர்ல தான உட்கார்ந்திருக்கோம் நினைக்கீங்க? இல்ல. இல்லை. We are seated in heavenly places along with Jesus. இயேசுவோடு கூட பரலோகத்திலே உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். Amen. ஆமென். Stop blaming Satan. சாத்தானை குறை சொல்வதை விட்டு விடுங்கள். Amen. ஆமென். அவனே டென்ஷன்ல ஓடிட்டு இருக்கு. அவனே ஏற்கனவே டென்ஷன் ஆகி ஓடிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு what happened? One day it happened like this. ஒரு நாள் இப்படியாக நடந்தது. One sister was very much angry with the pastor. ஒரு சகோதரிக்கு பாஸ்டர் மேல ரொம்ப கோபம். இங்க இல்ல வேற சர்ச்சில். இந்த சர்ச்சில் இல்ல வேற ஒரு சபையில. Okay. So she decided not to go to church. அந்த அக்கா முடிவு செய்தாங்க அந்த சகோதரி இனி சபைக்கு போக கூடாதுன்னு. 9 மணிக்கு she didn't get up. 9 மணி ஆயிடுச்சு, அவங்க எழும்பல, போகல. 10:30 எழும்பிட்டாங்க. அவங்க 10:30க்கு தான் படுக்கையில இருந்து எழும்புறாங்க. She went to fetch the water from the well. அவங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பதற்காக போறாங்க. And there was no pulley. அந்த இழுப்பதற்கு தூர் வாருவதற்கு அந்த இது இல்லை. So she was sitting on the wall. அந்த கிணத்து உரையில அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. She stooped down, she was taking water. அந்த தண்ணியை எடுப்பதற்கு அப்படியே குனிஞ்சாங்க. 5 minutes, within 5 minutes Satan came. 5 நிமிஷத்துல சாத்தான் வந்தான். Sister, சகோதரியே, மாறி நின்னு எடுத்துறீங்க தண்ணி. You need to stand this side and take the water. நீங்க இந்த இடத்துல நின்னு தண்ணி எடுத்துக்கணும். I will fetch water for you. இல்லனா நான் உங்களுக்காக தண்ணி எடுத்து தரேன். Unfortunately, if you slip and fall down, நீங்க ஒருவேளை தவறி விழுந்துட்டீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் சொல்வார் நான் தான் உங்களை தள்ளிட்டேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. அவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கு பிசாசு. சாத்தான் அவ்வளவு கேவலமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். தெரியாம அவனை எடுத்து தலையில வச்சிட்டு இருக்கான். தெரியாம நம்ம அவனத்துக்கு தலையில வச்சிட்டு இருக்கோம். Hello, believers are like elephant. விசுவாசிகள் யானைகளை போன்றவர்கள். எலி அல்ல elephant. எலி இல்ல யானை, பெரிய யானை. You know why? ஏன் என்று தெரியுமா? You know there will be a lean person sitting on the shoulder. ஒரு ஒல்லியான ஒருத்தன் அவன் முதுகுல யானை முதுகுல உட்கார்ந்து இருப்பான். Elephant go and stand there. யானையை அங்க போய் நில்லுன்னு சொல்வான். அப்படியே நிப்பான். யானை அப்படி போய் நிக்கும். It will, you know, if you come to Kerala for Thrissur Puram, a festival. திருசூர் புரத்துல நடக்கிற ஒரு பண்டிகைக்கு நீங்க வருவீங்கன்னா hundreds of elephant will be there. ஆயிரக்கணக்கான யானைகள் அங்க இருக்கும். You go and stand here. நீங்க போய் நில்லுன்னு சொல்வார். Elephant will go and do that. யானை அங்க போய் நிக்கும். என்ன சொல்லாரோ அதெல்லாம் செய்வார். அவர் அந்த பாகன் என்ன சொல்றானோ அந்த யானை அப்படி செய்யும். Do you know why? ஏன் என்று தெரியுமா? Elephant think I am smaller than this man. யானை நினைக்கும் நான் ஒருவேளை மேல உட்கார்ந்துட்டவனை விட நான் மேல உட்கார்ந்து இருக்கிறவனை விட சின்னது நான் அது யானை நினைக்கும். That is what the science says. அதைத்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. Because the eyes are small. ஏனென்றால் அதோட கண்ணு சிறுசா இருக்கு. Elephant is very big. யானை பெருசா இருக்கு. Eyes are very small. ஆனால் கண்ணு ரொம்ப சிறுசா இருக்கு. அதனால
அதனால. But sometimes ஆனால் திடீர்னு it will get mad. அதுக்கு மதம் பிடிக்கும். மதம் பிடிக்கும். Hallelujah. Hallelujah. மதம் பிடிச்ச என்ன செய்யும்? யானைக்கு மதம் பிடிச்ச என்ன செய்யும்? மேல இருக்கிற குலுக்கி தாள போடு. மேல இருக்கிறவன இப்படி ஒரு உளுப்பு உளுப்பி தள்ளும். இவ்வளவு நாள் இருந்த போதும். இவ்வளவு நாள் நீ இருந்தது போதும். நீ இங்கே இரு. இனி இங்கே இரு. விசுவாசிக்கு மதம் தான் பிடிக்கணும். விசுவாசிகளுக்கு மதம் தான் பிடிக்கணும். இங்க இருந்த செவி கடிச்ச பிசாசை குலுக்கி தாள போடணும். இங்க இருந்து காதம் பிடிச்சிட்டு இருந்த சாத்தானை குலுக்கி கீழே தள்ளி போட்டு மிதிங்க. இங்க இருன்னு சொல்லணும். நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லணும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லாமே அங்க பிரச்சனை இருக்கு பிரதர். பிரதர் அங்க பிரச்சனை இருக்கு பிரதர். யாரோ சேவனை செய்திருக்க. யாரோ செய்வன வச்சிருக்காங்க. அதனால வேற வீடு நோக்கணும். அதனால நாங்க வேற வீட்டை காலி பண்ணி போறோம். அவன் வைக்கட்டும். அவன் வைக்கட்டும். What is bothering you? உங்களுக்கு அத பத்தி என்ன கவலை? You have a God. உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். Brother, somebody have done witchcraft brother. யாரோ ஒருத்தங்க பில்லி சூனியம் வச்சிட்டாங்க பிரதர். கோழிட தலை வச்சிருக்க. கோழியின் தலை. யாருக்கு கோழி தலையை அங்க நான் வச்சிருக்காங்க. Hello. Don't think that your head is not having value. Your head. உங்க தலைக்கு மதிப்பு இல்லன்னு நினைச்சிராதீங்க. Nobody can take your head with the Kohli's head. ஒரு கோழி தலையை வச்சிட்டு உங்க தலையை யாரும் அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது. எடுக்கவே முடியாது. ஜெபம் பண்ணனும். ஜெபம் பண்ணனும். Do you know what you have to pray? நீங்க என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? 21 days ஜெபம் பண்ணனும். 21 நாள் ஜெபம் பண்ணனும். ஆண்டவரே, God give him the revelation to bring big chicken. ஆண்டவரே, அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய கோழியா முழுசா கொண்டு வரக்கு ஒரு வெளிப்பாட கொடுங்க. தலை மட்டும் போதாது. எனக்கு வெறும் தலையை வச்சு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. Amen. ஆமென். Your head is not the value of 5 rupees of lemon or Kohli's head. ஒரு 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்தின் மதிப்போ ஒரு கோழி தலையின் மதிப்போ உங்க தலை மதிப்பு கிடையாது. Your head is a value of the blood of Jesus. உங்களுடைய தலையின் மதிப்பு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. Understand your privilege in Christ. கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஸ்லாக்கியத்தை அறிந்து கொள்ளுங்கள். Understand who you are. நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Amen. Amen. One day Jesus called the disciples. ஒரு நாள் இயேசு சீஷர்களை அழைக்கிறார். So every disciples came. எல்லா சீஷர்களும் வந்தார்கள். Jesus said, இயேசு அவரை பார்த்து சொன்னார், tell me, சொல்லுங்கள் எனக்கு, what the people say that son of man is. இந்த மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். It is recorded in Matthew chapter 16 verse 13 onwards. இந்த சம்பவம் மத்தேயு 16வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13 இலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. And the disciples said, சீஷர்கள் சொன்னார்கள், you are like John the Baptist. நீர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள். You are one among the prophet. நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். You are Elijah. நீர் ஒரு எலியா என்று சொல்கிறார்கள். Immediately Jesus said, உடனடியாக இயேசு சொல்கிறார், you tell me, நீங்க சொல்லுங்க இப்போ, what you know about me. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? Do you know what Peter said? பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? You are Christ the son of the living God. நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். Now listen to me. இதை கவனமாய் கவனியுங்கள். Jesus became Christ. இயேசு கிறிஸ்துவாக மாறினார். Do you know when? எப்போ? After the resurrection. மரணத்திற்கு பின்பு, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு. Christ means the anointed. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். So Jesus became Christ after the resurrection. இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு கிறிஸ்துவாக மாறினார். But Peter is the only man who received Christ's revelation when Jesus was alive. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசுவை குறித்த கிறிஸ்து என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஒரே மனிதன் இந்த பேதுரு. Immediately Jesus looked at him and said, உடனடியாக இயேசு அவனை பார்த்து சொன்னார், blessed are you, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், Simon the Bar-Jonah. யோனாவின் குமாரனாகிய சீமோனே. It is not flesh and blood that revealed this thing to you. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. It is my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Now listen to me. இதை கவனமாய் கவனியுங்கள். Jesus said, it is my Father in heaven. இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. That is why the Bible says, அதேதான் வேதம் சொல்கிறது, unless Father attracts, nobody can come to the Son. அதனால் தான் வேதம் சொல்கிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் குமாரனிடத்திலே வரமாட்டான். Understanding the revelation of Son, இந்த குமாரனை பற்றிய வெளிப்பாடை அறிந்து கொள்வதற்கு you need to become a son. நீங்கள் முதலாவது குமாரனாக மாற வேண்டும். Now listen to me. இது கவனமாக கவனியுங்கள். A servant cannot have the revelation of a son. ஒரு வேலைக்காரனுக்கு
ஒரு குமாரனுடைய அதிகாரத்தின் வெளிப்பாடு தெரியாது. A slave cannot become or have the privilege of the son. ஒரு அடிமைக்கு ஒரு குமாரனுக்குரிய ஸ்லாக்கியம் கிடைக்காது. Amen. The revelation of the son can be received only through the father. அந்த குமாரனை பற்றிய வெளிப்பாடு பிதாவினால் மாத்திரமே கொடுக்கப்படும். அதனால தான் one day disciples came to Jesus. ஒரு நாள் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். And said, Lord, அவர் சொன்னார், ஆண்டவரே, we heard John the Baptist is teaching the disciple to pray. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டோம். எங்களையும் கத்து கொடுங்க. எங்களுக்கும் கற்றுத் தாரும். Do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க? Where? எங்க? Where? எங்க? John the Baptist is teaching that people in wilderness. யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே கற்று போதனை செய்கிறார். Teach us how to pray like him. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவரை போல எங்களுக்கு கற்றுத் தாருங்கள். Then Jesus said, இயேசு சொன்னார், if you want to know that prayer, நீங்கள் அந்த ஜெபத்துக்கு போக வேண்டுமானால், if you want to know that prayer, அந்த ஜெபத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால், you should become the disciple of him. நீங்க அவனுடைய சீஷர்களா மாறணும். But if you become my disciple, நீங்க என்னுடைய சீஷர்களா இருந்தால், I will teach you a kingdom prayer. நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தின் ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பேன். I will teach you a prayer that brings the kingdom down. நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பேன், அது பரலோக ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வரும். Do you know what he was teaching you? அவன் உங்களுக்கு என்ன போதனை செய்தான்? How to go to that kingdom. அந்த ராஜ்யத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று. But I am teaching you ஆனா நான் உங்களுக்கு போதிக்கிறேன் how to bring that kingdom down. அந்த ராஜ்யத்தை எப்படி பூமிக்கு கொண்டு வருவது என்று. Are you with me? நீங்க என்னோட இருக்கிறீங்களா? Hello. ஹலோ. He is John the Baptist was in one generation. யோவான் ஸ்நானகன் ஒரு தலைமுறையில இருக்கிறான். He was foreseeing another generation. அவன் இன்னொரு தலைமுறை சந்ததியை பார்க்கிறான். He is seeing that. அதை அவன் பார்க்கிறான். In his spiritual eyes. அவனுடைய ஆவிக்குரிய கண்களிலே. And he says, அவன் சொல்லுகிறான், hello. ஹலோ. Repent. மனம் திரும்புங்கள். Do you know why? ஏன் தெரியுமா? My time is over. ஏன் வேலை ஏன் நேரம் முடிஞ்சது? My season is over. ஏன் காலம் முடிஞ்சது? I believe நான் விசுவாசிக்கிறேன். he was pointing to Jesus. அவன் இயேசுவை பார்த்து கை நீட்டி சொல்லுகிறான். And said, சொல்லுகிறான், kingdom is coming near. பரலோக ராஜ்யம் இயேசுவை பார்த்து கை நீட்டி சொல்லுகிறான், ராஜ்யம் வருகிறது. My season is over. என் காலம் முடிஞ்சிட்டு. Repent. மனம் திரும்புங்கள். Kingdom is coming near. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. I believe. நான் விசுவாசிக்கிறேன். Amen. This is what had happened. இதுதான் நடந்திருக்கும். But when the kingdom Jesus manifested, ராஜ்யமாகிய இயேசு வெளிப்பட்ட பொழுது, do you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? That kingdom, உம்முடைய ராஜ்யம், that kingdom is in you. ஆண்டவர் சொன்னார், அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. Amen. ஆமென். One generation were foreseeing that, ஒரு தலைமுறை அதை முன்னாக பார்க்கிறது, to reach that kingdom, அந்த ராஜ்யத்தை சென்றடைய பற்றிக்கொள்ள. when Jesus manifested, இயேசு வெளிப்பட்ட பொழுது, he said, இயேசு சொன்னார், if you know your father, உங்களுடைய பிதாவை நீங்கள் அறிந்தீர்களானால், you can bring that kingdom down. அந்த ராஜ்யத்தை நீங்கள் கீழே கொண்டு You வருவீர்கள். can bring that kingdom down. அந்த ராஜ்யத்தை கீழே கொண்டு வருவீர்கள். Immediately Jesus said, உடனடியாக இயேசு சொன்னார், do you want to know the kingdom prayer? அந்த ராஜ்யத்தின் ஜெபத்தை தெரியுமா? He said, yeah. தெரியும். Do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Our Father in heaven. பரலோக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. What? என்ன? Our Father in heaven? அவர் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேவா? Can we pray like that? அப்படி நம்ம ஜெபிக்க முடியுமா? Moses taught us to reach to God afar, saying, our God. மோசே எங்களுக்கு இப்படியாய் கற்றுக் கொடுத்தான், தேவனை விட்டு தூரம் நின்று எங்கள் தெய்வமே, our master, எங்கள் எஜமானனே. But do you know what Jesus is saying? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Kingdom prayer is, ராஜ்யத்தின் ஜெபமானது, as I connect to my daddy, you can also connect to him. நான் என் பிதாவோடு தொடர்புடையவனாய் இருப்பது போல நீங்களும் பிதாவோடு தொடர்புடையவர்களாய் You இருக்கலாம். can connect to my dad as I connect to him. நான் என் பிதாவோடு ஒன்றித்திருப்பது போல நீங்களும் பிதாவோடு ஒன்றித்திருக்கலாம். Unless you have that connection, அந்த தொடர்பு உங்களுக்கு இல்லாதிருக்கும் பட்சத்தில், you cannot bring the heavens down. நீங்கள் பரலோகத்தை கீழே கொண்டு வர முடியாது. You cannot bring the kingdom down. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் கீழே கொண்டு வர முடியாது. Jesus said, இயேசு சொன்னார், it is my Father in heaven that revealed this thing to you, Peter. பேதுருவை பார்த்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். It is my Father. இது என் பிதா.
Peter said, பேதுரு சொன்னான், thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Immediately Jesus again said, உடனே இயேசு மறுபடியும் சொல்கிறார், upon this rock I will build my church. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். So that means upon the revelation I will build my church. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன். And the gates of hate shall never prevail over it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. And Peter was going. பேதுரு நடந்து போகிறான். Jesus said, come. இயேசு சொன்னார், வா. You got the revelation of Father. நீ பிதாவினிடத்துல இருந்து வெளிப்பாட பெற்றிருக்கிற. அதனால one offer is there. உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். Now listen. இத கவனிங்க. முன்னாடி 25 பேருக்கு தான் ஆஃபர் கிடைச்சது. முன்னாடி இப்போ இதுல குழுக்கள் போட்டதுல வெறும் 25 பேருக்கு தான் ஆஃபர் கொடுத்தாங்க. full விசுவாசிக்கு உள்ள ஆஃபர். ஆனா இது முழு விசுவாசத்தோட நமக்கு கொடுக்கிற ஆஃபர். Amen. Amen. It is given for everybody. இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. Who become the sons and daughters of Christ. தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக மாறுகிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. He got the keys. அவன் அந்த சாவியை பெற்றுக்கொண்டான். Do you know what Jesus said? இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? I am giving you the keys of the kingdom. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். எதனால? வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு அல்ல, வெளிப்பாடு கிடைச்சதுனால. வெளிப்பாடு கிடைப்பதற்காக அல்ல, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதற்காக. Now listen to me. இதை கவனமாய் கவனியுங்கள். If you have the revelation, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குமானால், you have the keys to operate in the revelation. நீங்கள் அந்த வெளிப்பாடை வைத்துக்கொண்டு இந்த சாவியை உங்களுக்கு பயன்படுத்த தெரியும். You can operate in the revelation through the keys which God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த திறவுகோலை வைத்துக்கொண்டு அந்த வெளிப்பாட்டிலே இந்த சாவியை பிரயோகிக்கலாம். Jesus said, இயேசு சொன்னார், this is the keys of the kingdom. இது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். நம்ம மாதிரி அவரும் கேட்டிருப்பேன். நம்மள மாதிரி அவரும் கேட்டிருந்தா, ஆண்டவரே வீட்டு சாவி தந்தா போதும். வீட்டு சாவி தந்தா போதும் ஆண்டவரே. நல்ல வீடு ஓடும் இல்ல. Not even a good house I have. எனக்கு ஒரு நல்ல வீடு கூட இருக்கிறது இல்ல. பரலோகத்தின் சாவி இங்க தந்துட்டு என்ன செய்யுது? பரலோகத்தின் சாவியை நான் கையில வச்சு என்ன செய்ய? What I can do with this? நான் இத வச்சு என்ன செய்யணும்? Do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You know what is the specialty of this key? இந்த சாவியோட விசேஷத்த தன்மை என்னன்னு தெரியுமா? You need not come to heaven to open it. நீ இதை திறப்பதற்கு பரலோகத்திற்கு வர வேண்டியதில்லை. You open here, I will open there. நீ இங்க தர, நான் அங்க திறக்கிறேன். தூத்துக்குடி நீங்க திறந்த பரலோகத்தில் ஆண்டவர் திறப்பார். உங்களுக்காக பரலோகத்திலே அவர் திறப்பார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. When you close the work of the devil in தூத்துக்குடியில பிசாசின் வேலையை நீங்க முடக்கும் பொழுது, it will be closed in heaven. பரலோகத்திலே முடக்கப்படும். That is the power of this key. அதுதான் இந்த சாவியின் வல்லமை. உலகத்தில் எல்லா சாவியும், உலகத்தில் இருக்கிற எல்லா சாவியும் அதது லாக்கில் தான் விடுறோம். அந்தந்த பூட்டுக்குள்ள தான் பொருந்தும். But there is a speciality for the kingdom key. இந்த ராஜ்யத்தின் சாவிக்கு ஒரு விசேஷத்த தன்மை உண்டு. If you open here, நீங்க இங்க திறந்தா, God will open there. ஆண்டவர் அங்க திறப்பார். When you close here, நீங்க இங்க அடைச்சா, God will close there. அங்க அடைப்பார். Hallelujah. Hallelujah. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், whatever you loosen will be loosened in heaven. நீ பூமியிலே எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Whatever you bound will be bound in heaven. நீ பூமியிலே எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். Amen. Amen. இது தெரியாம 21 days fasting, 21 நாள் உபவாச ஜெபம். I am not against fasting. நான் உபவாசத்துக்கு எதிரானவன் அல்ல. I should know why I fast. நான் ஏன் உபவாசிக்கிறேன்னு முதல்ல எனக்கு தெரியணும். உபவாச, you know, the people who are fasting should know the privilege and power that you carry. நீங்க உபவாசிக்க முயற்சி செய்கிறவங்க அந்த உபவாசத்தின் வல்லமையை முதல்ல நீங்க அறிந்திருக்கணும். ஒன்னாம் நாள் முதல் 21 till 21 day, ஒன்னாம் தேதியில இருந்து 21 நாட்கள், if you are in a same mode of life, ஒரே வழியான ஒரு வாழ்க்கையில இருப்பீர்களானால், you have not understood what is the power of fasting. அந்த உபவாசத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We always, Lord, open heaven for me. ஆண்டவரே பரலோகத்தை எனக்காக திறந்தருளும். Please open. தயவு செய்து திறந்தருளும். Do you know what God says? ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? சாவி is with you. சாவி உன் கையில தான் இருக்குன்னு சொல்வார். நீ இங்க ஓபன் பண்ண, I will open there. நீ கீழ திறந்தா நான் அங்க திறப்பேன். Very first day, if you are ready to open, I am ready to open there. நீ முதலாவது இங்க திறக்க ஆயத்தம்னா நானும் அங்க திறக்க ஆயத்தம். Now listen. இத கவனியுங்கள். Brother, did you pay the insurance? அண்ணா இன்சூரன்ஸ் பே பண்ணிருக்கீங்களா இந்த காருக்கு? டாக்ஸ் இல்ல டாக்ஸ், ரோட் டாக்ஸ் எல்லாம் பே. ரோட் டாக்ஸ் இருக்கு, டீசலும் இருக்கு. டீசலும் இருக்கு. ஓகே, thank you. Thank you. பட் சாவி என்ற கையில. இப்போ சாவி என் கையில இருக்கு.
Did you understand anything? நீங்க ஏதாவது புரிந்து கொண்டீங்களா? He paid the insurance for him. அவர் அந்த அண்ணன் அவங்களுக்காக இன்சூரன்ஸ் கட்டி இருக்காங்க. He paid the road tax for him. அவங்களுக்காக அவங்க எல்லா வரியவும் கட்டி இருக்காங்க. He poured the diesel for him. அவங்களுக்காக தான் அவங்க அதுல டீசல் எரிவாயு நிரப்பி இருக்காங்க. சாவி எனக்கு தான். ஆனா சாவி என் கையில இருக்கு. Amen. Amen. This is what happened on the cross. இதுதான் சிலுவையிலே நடந்தது. He paid the price. அவர் அந்த விலைக்கிரயத்தை செலுத்தினார். Defeated the Satan. சாத்தானை நசுக்கினார். Crushed the head of the serpent. சாத்தானை தலையை நசுக்கினார். Paid the interest. அந்த வட்டியை கட்டினார். And given the church to the church. அந்த சாவியை சபைக்கு கொடுத்தார். ஹalleluya. இது தெரியாம சாவியை வச்சு காது உடைஞ்சிட்டு இருக்காங்க. Amen. ஒரு நாளைக்கு I was sitting in the airport. ஒரு நாள் ஏர்போர்ட்ல உட்கார்ந்திருந்தேன். One brother, one small young boy was he was working very hard with the iPad. ஒரு ஐபாட்ல மிக தீவிரமாக ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருந்தான். It is an ordinary one. அது ஒரு சின்ன சாதாரணமான ஐபாட். இதுக்கு அப்புறம் adjusted to me another foreign lady, she was using a big retina, biggest very latest iPad. இன்னொரு பக்கத்துல இன்னொரு வெளிநாட்டு ஒரு பெண்மணி இன்னொரு விலை கூடின ஒரு ஐபாடை வைத்து அவர்களே வேலை செய்து கொண்டிருக்கிறார். கேமரா ஆன் பண்ணி முடி சீவிட்டு அதுல அவங்க கேமரா ஆன் பண்ணி அந்த ஐபாட்ல முடி தலை சீவிட்டு இருக்காங்க. She could have done with 50 rupees mirror. இத வந்து ஒரு 50 ரூபாய் கண்ணாடில செஞ்சிருக்கலாம். 50,000 ரூபாய் ஐபாட்ல பார்த்து தலை சீவிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் நாம செஞ்சிட்டு இத மாதிரி தான் நம்மளும் செஞ்சிட்டு இருக்கோம். We are not understanding the privilege of the key. இந்த சாவியினுடைய ஸ்லாக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை. பாஸ்டர் எனக்காக திறந்து தாங்க பாஸ்டர். பாஸ்டர் எனக்காக இந்த சாவியை திறந்து தாங்க பாஸ்டர். Why you have the key? நீங்க அப்ப ஏன் சாவி வச்சிருக்கீங்க? Hello. Look at your neighbor and say. உங்க பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க. யூஸ் பண்ணுங்க சாவி. சாவியை பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க. சாவியை பயன்படுத்துங்க. It has almost rusted. இந்த சாவி ரொம்ப துருவே பிடிச்சு போச்சு. துரும்பே பிடிச்சு போச்சு. இன்னைக்காவது எடுத்து யூஸ் பண்ணுங்க. இன்னைக்காவது இந்த துருபிடிச்ச சாவியை பயன்படுத்த ஆரம்பிங்க. Now listen. இது கவனிங்க. From where this chavi came? இந்த சாவி எங்க இருந்து கிடைத்தது? The Bible says. வேதம் சொல்லுகிறது. We will come back to the portion where we started in the beginning. நம்ம தொடங்கும்போது வாசித்த வேத பகுதிக்கு நீங்க வருவீங்கன்னா. So Satan took the keys of authority from the son of man. மனுஷகுமாரனிடத்தில் son of God. தேவகுமாரனிடத்திலிருந்து இந்த சாவி என்ற அதிகாரத்தை சாத்தான் உரிந்து கொண்டான். Satan was very happy. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். But the Bible says. ஆனா வேதம் சொல்லுகிறது. When Jesus was buried. இயேசுவை அடக்கம் பண்ணின பின்பு. Tomb could not hold Jesus. இயேசுவை இந்த கல்லறைகள் அடக்கி வைக்க முடியவில்லை. He went down to the Hades. அவர் பாதாளத்திலே இறங்கினார். எதற்காக? சாவி எடுக்கிறதுக்கு. சாவியை எடுப்பதற்காக. Take the keys back. அந்த சாவியை திரும்ப எடுப்பதற்காக. Take the keys back. அந்த சாவியை திரும்ப எடுப்பதற்காக. When he went inside. அவர் பாதாளத்திற்குள்ள இறங்கின போது there was a tremor. அதுல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. Immediately. உடனடியாக Lucifer gave a call to the gate watcher. உடனே லூசிபர் அங்க இருந்து ஃபோன் பண்ணி யாருப்பா வாசல் காக்குறீங்க? வாசல் காக்குறவனுக்கு ஃபோன் பண்றான். வாட்ச்மேன் ஓடுது. வாசல் காக்குறவனுக்கு. வாட்ச்மேன் says sir I don't know. வாட்ச்மேன் கேக்குது ஏன் ஒரு மாதிரி பூமி ஆடுது பூமி அதிருது? There is a tremor in hell. இங்க ஏன் நரகத்துல ஒரு அதிர்வு உண்டாகுதே ஏன்? And he said அவன் சொன்னா sir somebody is opening the door. யாரோ ஒருத்தர் கதவை திறக்காங்க சார். யாருக்கு திறக்க முடியும்? யாருக்கு திறக்க முடியும்? சாவி என் கையில. சாவி என் கையில இருக்கு. You know what the watchman said? அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லிருப்பான்? சாவி இல்லாம அந்த மனுஷன் எல்லா கதவும் திறப்பார். சாவி இல்லாமலே அந்த மனுஷன் எல்லா கதவையும் திறப்பாரு. யார் அது அந்த மனுஷன்? யார் அந்த மனிதன்? சார் you are only like a roaring lion. நீங்க வந்து ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போலதான். மாதிரி சிங்கத்தை மாதிரி தான். அவர் ஒரிஜினல் சிங்கம். அவர் ஒரிஜினல் சிங்கம். He is the lion of Judah. யூதராஜ சிங்கம். He is the lion of Judah. அவர் யூதராஜ சிங்கம். அவர் எதுக்கு இங்க வந்தார்? அவரே இங்க வந்தாரு. சாவி எடுக்குது. சாவியை எடுப்பதற்கு. He came. அவர் வந்தார். Crushed the head of the serpent. வால் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். Looked at all the demons. எல்லா பிசாசுகளையும் பார்த்து சொன்னார். அங்கே whatever name you want to keep, give the name of every Satan. நீங்க என்னென்ன பேரை வைக்கணுமோ அந்த சாத்தானுக்கு நீங்க வச்சுக்கோங்க. Heart attack Satan. மாரடைப்பு சாத்தான். Cancer Satan. கேன்சர் சாத்தான். Asthma Satan. ஆஸ்துமா சாத்தான். BP Satan.
ரத்த பிளட் பிரஷர் சாத்தா whatever Satan you want to put, you name. நீங்க எந்தெந்த பேரை வைக்கணுமோ அந்த சாத்தானுக்கு வச்சுக்கங்க. அது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாம் அங்க இருக்கு. And Jesus said, இயேசு சொன்னார், hello, I have come to take the keys. நான் இப்ப சாவி எடுப்பதற்கு வந்திருக்கிறேன். Is there anybody who is powerful enough to stop me from taking it? இந்த சாவியை நான் எடுப்பதை தடை செய்வதற்குள்ள உங்களை யாராவது வல்லமையுள்ளவங்க இருக்கிறீங்களா? Your head is underneath my feet. உன் தலை இங்க என் காலு கீழ இருக்கு. எல்லாரும் இப்படி தான் இருக்கு. எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. So Jesus took the keys. இயேசு சாவி எடுத்துக்கொண்டு And he said, அவர் சொன்னார், I'm going now. I'm going. நான் போறேன். Immediately heart attack Satan got up. உடனடியாக மாரடைப்பு சாத்தான் எழும்பினா. Sir, ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. What you are going to do with this? இத வச்சு நீங்க என்னையா செய்ய போறீங்க? I am going to give to my church. நான் இதை சபைக்கு நான் கொடுக்க போறேன். Hello. Amen. ஆமென். நீங்க என்ன பண்ணுவார் சார்? நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? I will sit in the pavilion, they will play the game. நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன், அவங்க ஆட்டத்தை ஆடிட்டு இருப்பாங்க. They will play the game. அவங்க தான் ஆடுவாங்க. They will play the game. அவங்க தான் விளையாட போறாங்க. Amen. ஆமென். As the players who are playing in the ground, இந்த ஒரு கிரவுண்ட்ல ஒரு விளையாட்டு வீரர்கள் விளையாடுவது போல my children will play. என்னுடைய பிள்ளைகள் விளையாடுவாங்க. My sons and daughter will play. என் குமாரர்கள் குமாரத்திகள் விளையாட போறாங்க. I will sit and watch in the pavilion. நான் பின்னாடி உட்கார்ந்து பார்த்து சந்தோஷப்படுவேன். Hello. Creations are eagerly waiting for the sons of God to manifest. தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் காத்திருக்கிறது. பக்கத்துல இருக்கத பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க. உங்களதா. நிறைய என்னதா பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்னதான் பாக்கீங்க? come on, உங்களதா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களதா. Hallelujah. Hallelujah. When you understand this revelation, இந்த வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்ளும் பட்சத்திலே within 2 months we have to expand the church. 2 மாசத்துல இந்த சபையை நம்ம விஸ்தரிக்க வேண்டியது இருக்கும். Do you know why? ஏன் தெரியுமா? You and your daddy will work together. நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. சேர்ந்து You and the father will work together. நீங்களும் பிதாவும் சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. Because you are not working for the kingdom, you are working with the kingdom. நீங்கள் அந்த ராஜ்யத்தை நடப்பவர்கள் அல்ல, வேலை செய்கிறவர்கள் அல்ல, அந்த ராஜ்யத்தில் கூட இணைந்து வேலை செய்கிறவர்கள். Amen. When the servants work for the kingdom, வேலைக்காரங்க ராஜ்யத்திற்காக வேலை செய்யும் பொழுது sons will work with the kingdom. குமாரர்கள் ராஜ்யத்தோடு இணைந்து வேலை செய்வார்கள். Will work with the father. நாம் பிதாவை நோக்கி பார்ப்போம். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Rise up to your feet. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. We are going to pray for a mighty anointing to come upon your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அபிஷேகம் வரும்படி ஜெபிக்க போகிறோம். This morning a mighty anointing is going to take over. உங்களை ஒரு பலத்த அபிஷேகம் இந்த காலையில சந்திக்க போகிறது. This morning இந்த காலையிலே Jesus is going to take you to a next level. இயேசு உங்களை அடுத்த பரிமாணத்திற்குள்ள கொண்டு போக போகிறார். Come on, I want everybody to open your mouth and begin to praise God. எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். If you say I want to do extraordinary things for the kingdom, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அசாதாரணமான காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், I understand the privilege of the key. இந்த சாவியினுடைய ஸ்லாக்கியத்தை நான் அறிந்து கொண்டேன். But this morning I am ready to amen operate the key. இந்த காலையிலே நான் இந்த சாவியை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று. I need a fresh anointing. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும். I am not satisfied with what I have. எனக்கு இப்ப இருக்கிறதுல நான் திருப்தியாகவில்லை. I want to run ahead. எனக்கு இன்னும் முன்னாடி நான் ஓடணும். I want such people to leave your chairs and come forward. அப்படிப்பட்டவங்க தயவு செய்து இருக்கை விட்டு முன்னாடி வாங்க. Come on, leave your chairs and come forward. அப்படிப்பட்டவங்க தயவு செய்து இருக்கிற இடத்தை விட்டு முன்னாடி வாங்க. Not everybody. எல்லாரும் கிடையாது. I want to see that. நான் இதை பார்க்க வேண்டும். I want to see that. நான் இதை பார்க்க வேண்டும். I want to see a heavy anointing through my life. என் வாழ்க்கையின் மூலமாய் ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்க வேண்டும். I want to see the kingdom of God being expanding through my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வஸ்திரம் விழ வேண்டும். I want to see a greater expansion of the kingdom. தேவனுடைய ராஜ்யம் பெரிதாக விஸ்தரிக்கப்படுவதை நான் பார்க்க வேண்டும். I want to be a powerful instrument. நான் ஒரு வல்லமையுள்ள கருவியாய் இருக்க வேண்டும். Do you want? அது உங்களுக்கு வேண்டுமா? Come forward. அது வேண்டுமானால் முன்னாடி வாருங்கள்.
God is doing marvelous things, marvelous things ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். beyond your comprehension. நீங்கள் புத்திக்கு எட்டாத அளவுக்கு செய்கிறார். The Lord is telling me, ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், from today, இந்த நாளிலிருந்து when you lay hands on the sick people வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது and operate in kingdom way, ராஜ்யத்தின் விதமாக செயல்படும் as பொழுது, operate according to the authority of the kingdom, தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்திலே செயல்படும் they will பொழுது, rise up and walk. அவர்கள் எழும்பி நடப்பார்கள். They will rise up. அவர்கள் எழும்பி நடப்பார்கள். Power of God is going to set you free. தேவனுடைய வல்லமை உங்களை விட்டு வைக்கும். Come on, clap your hands and glorify கரங்களை God. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Everybody clap your எல்லாரும் hands. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.